ஹலோ மக்களே, வணக்கம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இந்த புது வருஷத்தில் எல்லாரும் சந்தோஷமாக ஆனந்தமாக கொண்டாட்டத்தோடு வாழணும்னு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். தவறான விஷயங்களை மறந்துடலாம், மன்னிச்சிடலாம், சந்தோஷமாக வாழ பழகிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம், துயரங்களை அனுபவிச்சிருப்போம், துரோகத்தால் வீழ்த்தப்பட்டிருப்போம். எல்லாமே போயிடுச்சு, உயிர் மட்டும்தான் மிச்சம்னு வாழ்ந்துட்டு இருப்போம். கவலைகள் நம்ம தலைமையில் ஏறி உட்காந்து ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா? போதுங்க, இனி இதோட எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடலாம். இது மாதிரி எதுவுமே நடக்க நாம் அனுமதிக்கக்கூடாது. நம்மளோட இருட்டான வாழ்க்கையை தூக்கி மூட்டை கட்டி அதில் ஒரு கல்லை கட்டி கடலை தூக்கி போட்டுட்டு வந்துடலாம். போதுங்க, இனி வேண்டவே வேண்டாம். இந்த நியூ இயரில் எல்லாத்தையும் மறந்துடலாம், எல்லாரையும் மன்னிச்சிடலாம், நம்மளும் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுடலாம். ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கலாம் வாங்க. யாருமே நமக்கு தட்டி கொடுத்து தூக்கி விட தேவையில்லை. நமக்கு நாமே தட்டி கொடுத்துக்கலாம், நமக்கு நாமே சவால் விட்டுக்கலாம். தன்னம்பிக்கை தாங்க ரொம்ப முக்கியம். அவங்க நமக்கு ஆறுதல் சொல்லலை, இவங்க நமக்கு ஆறுதல் சொல்லலை அப்படிங்கிற மனப்பான்மையை தூக்கி போட்டுட்டு நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இனிமேல் நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சரியான திட்டமிடுதல் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு தேவைங்க. அப்படி போயிட்டு இப்படி திரும்பி வர்றதுக்குள்ளே வருஷம் ஓடி போயிடும். நம்ம என்னடா பண்ணி வச்சுருக்குறோன்னு திரும்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. வயசு தான் ஏறிட்டுருக்கோம். தேவையே இல்லாமல் விரக்திக்கு தான் ஆளாக நேரிடும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்கத்தான் நாம் நமக்கு பிடிச்ச விஷயங்களை கவனம் செலுத்தி அதை நோக்கி நம்மளோட பயணமும் இருக்கணும். முட்டாள்தனமான காரியங்களில் நாம் ஈடுபடவே கூடாது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காலங்கள் உருண்டு ஓடும்போது நாமளும் அது கூடவே பயணம் பண்ணிக்கணும். இல்லைன்னா நம்ம கடந்த கால நினைவுகள் நம்மளை தின்னு முழுங்கிடும். அப்புறம் நாம் இந்த பூமியில் ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற தாட்டும் வந்துடும். இங்கே தான் ஆரம்பிக்குது நமக்கு பிரச்சனை. இதனால தான் நம்ம எல்லாருமே டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே தள்ளப்படுறோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 2025 புது வருஷத்தில் நம்ம எல்லாருமே புதுசாக பிறந்திருக்கோம்னு நினச்சி மனசு முழுக்க அன்போடையும் பாசத்தோடையும் ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம குழந்தைகளுக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்து ஒரு நல்ல எதிர்காலத்தை காட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதை நான் இங்கே பதிவிட்டிருக்கேன். அந்த காலத்துலையெல்லாம் வில்லேஜ் சைடில் பார்த்திங்கன்னா பெரியவங்களும் சின்னவங்களும் ஒன்றா சேர்ந்து ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடிட்டே இருப்பாங்க. கபடி, சிலம்பம் சுற்றுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று விளையாடி சந்தோஷமாக இருப்பாங்க. பெண்களும் அவங்க சைடில் ஏதாவது ஒரு பாட்டு பாடி கும்மி அடித்து ஜாலியாக இருப்பாங்க. குழந்தைங்கள பற்றி சொல்லவே தேவையில்லை, அவங்க தான் ரொம்ப ரொம்ப ஜாலியாக விளையாடுவாங்க. அப்போல்லாம் டிவி கிடையாது, ஃபோன் கிடையாது. அதனால் வீட்டிலேருந்து வெளியே வந்து தான் விளையாடி ஆகணும். அதனால் எல்லார் மனசுலேயும் மகிழ்ச்சி இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் யாரும் வெளியே வந்து ஒன்றா சேர்ந்து விளையாடுறதே இல்லை. நம்ம குழந்தைங்க கிட்ட கூட ஜாலியாக சிரித்து பேசுகிறதே விட்டுட்டோம். ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு தனியாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்படியெல்லாம் இருந்தோம்னா அப்புறம் எப்படி நம்மளுக்கு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும்? அதனால் இந்த புது வருஷத்தில் இருந்தாவது நம்ம எல்லாரும் நம்மளோட குடும்பத்தோடு ஒன்றா இணைஞ்சு குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சியை உண்டாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் யாருக்காகவும் அட்வைஸ் பண்ணலைங்க, இது என்னுடைய கருத்தாக தான் நான் இதில் பதிவிட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கே நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். நான் சொன்ன இந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதால மட்டும்தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல் மை ஃபேமிலிஸ். ஹாப்பி ஜர்னி.